அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். 1963 வருஷம் காஞ்சி மகாபிரபு மகாபெரிவா திருடமருதூர்ல ஆச்சாரிய பாதுக பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்க 108 ஷால்வேனால ஆச்சாரிய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதை 108 வேத வித்வான்களுக்கு பண்டிதர்களுக்கெல்லாம் பிரசாதமா கொடுத்துட்டு அந்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு கும்பகோணம் வந்தா. 1963 வருஷம் டிசம்பர் மாசம் கும்பகோணத்துல ஒரு வேதபாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது, வேதபாஷ்ய கல்லூரி. அதை இனாகிரேட் பண்றதுக்காக, அதை ஆரம்பிக்கிறதுக்காக பெரியவா வந்தா. இந்த வேதபாஷ்ய காலேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான பின்னணியில ஒரு கதை. கும்பகோணத்துல வேதம், வேத பாஷ்யம், இந்த சாஸ்திரங்கள்லாம் யாரு வளர்த்தா, அது வளர்றதுக்கு யாரு முக்கிய காரணமா இருந்தா அப்படின்னு பார்த்தாக்க இந்த நிகழ்ச்சியை சொல்ல போறேன். இதை கேட்டு உங்களுக்கு கடைசியில எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது ஆச்சரியப்பட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கணும். எப்படி சின்சியரா நம்ம ஒரு காரியத்துல பணியில ஈடுபடுறதே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்க போறது. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற ஒரு பக்தர். பரம வைதிகர், நித்திய அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணியிருந்தவர். கும்பகோணத்துல ராஜா வேத பாடசாலை அப்படின்னு இருக்கு, அதை நிர்வாகம் எல்லாம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் பிற்காலத்துல அப்போ 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்துல ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். இந்த கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, சப் ஜட்ஜு அதெல்லாம் இருப்பா இல்லையா, அதுல ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்துல சப் ஜட்ஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், 1961 வருஷம் இந்த வருஷ கடைசியில தன் ஆபீஸ்லேருந்து ஒரு குமாஸ்தாவை அனுப்பிச்சு இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா வீட்டுல போய் அவரை அழிச்சுன்னு வச்சுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு. பொதுவா இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா அவரோட அனுஷ்டானம் உண்டு, அது உண்டு, அப்படி இருப்பதே வழிய இந்த வெளியில போய் அவளை பார்த்து இவாளை பார்த்து இந்த பொது காரியங்கள ஈடுபட்டு அவருக்கு பழக்கம் இல்லை, அதுல அவருக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படி இருந்தவர் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிடுறாரு அப்படின்னு கோர்ட்ல இருந்து கூப்பிட்டா அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. அவர் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவருக்கு புரியல. இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிட்டுருக்கிறதுனால மரியாதை நிமித்தமா போய் பார்க்கணும்னு பார்க்கறதுக்கு போனார். அப்ப போறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னார். இவரை ரொம்ப மரியாதையோட வரவேற்று அவர்கிட்ட ரொம்ப பிரியமா பேசினார். அப்ப சொன்னார், பல சேரிட்டிஸ் இருக்கு, தர்ம ஸ்தாபனம் இருக்கு, அறக்கட்டளைகள்லாம் இருக்கு. இது என்ன பண்ணுவா அப்படின்னா, அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்ஜெக்டோட ஆளுகைக்கு உட்பட்டு அவளோட கண்ட்ரோல்ல கும்பகோணத்துல பல ட்ரஸ்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 35 ட்ரஸ்ட் போல இருந்தது. இந்த 35 ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு யாருக்குன்னா, இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் ஜட்ஜ் அப்படின்பா, இந்த சப்ஜட்ஜா அவள்கிட்ட இருந்தது. அதை உத்தேசிச்சுதான் இந்த சப்ஜட்ஜி இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க லக்ஷ்மிகாந்த சர்மாவை கூப்பிட்டு அப்போ இந்த ட்ரஸ்ட் எல்லாம் பத்தி சொல்லி பல உத்தமர்கள், பல தனவான்கள்லாம் தங்களோட சொத்து பத்தெல்லாம் இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தங்களோட சொத்தையே அர்ப்பணம் பண்ணி இந்த சேரிட்டிஸ் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா. அதெல்லாம் காலப்போக்குல பல பேர் அது கைமாறி நிர்வாகத்துல வரத்தே அது முன்ன பின்ன போயிடுது. என்ன உத்தேசத்துக்காக அந்த மூல புருஷர்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு தங்களோட அர்ப்பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணி இதெல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைச்சாலோ காலப்போக்குல பார்த்தீங்கன்னா அவளோட அந்த எண்ணத்துக்கு சம்பந்தம் இல்லாத பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் விவரமா சொல்லி அப்படி பண்றது ரொம்ப தோஷம், பாப்போம். ஏன்னா பின்னால வர சந்ததிகளை நம்பிதான் அவ தங்களோட சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த தர்மம் நடக்கணும்ட்டு போயிருக்கா. அதை நாம அவளோட உத்தேசத்துக்கு விரோதமா ஏதானும் பண்ணினோம்னா பெரிய பாபத்துக்கு ஆளாகணும். இது யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு நேர்முகமாவோ மறைமுகமாவோ யாரு அதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒரு சப்ஜெக்ட், என்ன நான் தான் இதுக்கு பெரிய கண்ட்ரோலரா இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு வருத்தமா இருந்தது. அதனால இதெல்லாம் சரி பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கேன்.
அதில் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால நீங்களும் இதில் வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணணும், என்னோட ஹெல்ப் பண்ணணும், உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்படி 35 ட்ரஸ்ட்டுக்கு மேலே அங்கே இருந்தால் கூட அதில் 2 ட்ரஸ்ட் ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு. அதாவது பெரிய ட்ரஸ்ட்னா நிறையா ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது. அதில் ஒன்றும் அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று, கோவிந்தகுடி அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இன்னொன்று கல்யாணராமையர் சேரிட்டிஸ் அப்படின்னு 2. இது 2 தான் நிறையா மூலதனத்தோட இருந்தது. அதனால முதல்ல இது 2ஐயும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் சொன்னார் லக்ஷ்மிகாந்த சர்மட்ட, முதல்ல இந்த அப்பா குட்டியர் சேரிட்டிஸை எடுத்துப்போம், அவர் என்ன பர்பஸ்க்காக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு அதுக்கு இந்த ஐஸ்வர்யெல்லாம் கொடுத்துருக்காரோ அதுபடி நடக்கல. இப்போ அது நடக்கவே இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணணும், இதை ட்ரஸ்டியா இருந்து இந்த ட்ரஸ்ட் நன்னா நடக்கிறாப்புல பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா வேத பாஷ்ய அபிவிருத்திக்காக அந்த ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க முதல்ல வேத அபிவிருத்திக்கு முதல்ல பண்ணுங்க. இந்த பாடசாலை நன்னா நடந்தா தேவையில்லை, ஒண்ணுமே நடக்காத இருக்கு. நீங்க அதுக்கு நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கணும், நீங்க ஒரு ட்ரஸ்டியா இருந்து இதை நடத்தணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு. இதை எதிர்பார்க்கல லக்ஷ்மிகாந்த சர்மா. அவர் உடனே சொன்னார், எனக்கு இந்த மாதிரி பொது காரியங்கள் ஈடுபட்டு பழக்கம் கிடையாது, எனக்கு அதுல ருச்சியும் கிடையாது, இதெல்லாம் ஈடுபட்டாக்க பல விதத்துல நல்ல பேரும் வரும் கெட்ட பேரும் வரும், எனக்கு அது பழக்கம் இல்லை, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னார். என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு. இது லக்ஷ்மிகாந்த சர்மா இப்படி ரிப்ளை பண்ணினோன்னு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கண்டிப்போட ஒரு கோபம்னு சொல்ல, அன்பு கலந்த கோபத்தோட சொன்னார், உங்களை மாதிரி மனுஷாலாம் என்ன பண்ணுவேள், இப்படிதான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டா வந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேள், கைங்கரியம் பண்ண மாட்டேள், ஆனா அதுல ஏதாவது தப்பு நடந்துன்னா குறை சொல்றதுக்கு மட்டும் வருவேள் எல்லாரும் அப்படின்லாம் கோச்சிண்டர். இவர் லக்ஷ்மிகாந்த சர்மா பார்த்தாரு, இது என்ன வம்பா போச்சு, நம்ம பாட்டுக்கு வீட்டுல சிவனேன்னு இருக்கிறவாளை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவாளை கூப்பிட்டு இவர் ஏதோ பல பேர் ட்ரஸ்ட் இருக்கு, அதுல நீ வந்து கைங்கரியம் பண்ணலன்னாக்க குறை மட்டும் சொல்வேள், கைங்கரியம் பண்ண வரமாட்டேன்னு கேட்கிறாரு அப்படின்னு அவருக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஏன் இவர் இப்படி நம்மள போய் உலகத்துல கும்பகோணத்துல எத்தனையோ பேர் இருக்காளே, அவள்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே, இவரையும் கூப்பிட்டு கேட்டார். அவருக்குடைய மனசுல இப்படி தாபம் வரத்தே உடனே அந்த ஜட்ஜே சொன்னார், ஒன்னே ஒண்ணு வச்சுங்கோ, இத்தனை பேர் இருக்கிற ஊர்ல உங்களை கூப்பிட்டு நான் இதை சொல்றேன்னா இது ஏதோ இறைவனோட ஆணைன்னு வச்சுங்கோ. அந்த தூண்டுதல்னால என்னமோ உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு இறைவன் எனக்கு கொடுத்த ஆக்ஞையா நீங்க வச்சுக்கணும். அதனால நான் உங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், நீங்க இதுல சேர்றதும் பணி செய்யறதும் பணி செய்யாதும் உங்களோட விருப்பம், அது வேற விஷயம். ஆனால் நீங்க இதுல சேர்ந்து கைங்கரியம் பண்ணலைன்னால் அதனால வர பாபம் உங்களை சேரும் அப்படின்னு. தட் மீன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வேற ஏதானு நடக்க செயல்படலைன்னாலும் சரி, அதுல ஏதான் தப்பு நடந்தாலும் உங்களை சேரும் அப்படின்னு. இதை பார்த்தாரு சர்மா, அவருக்கு ரொம்ப ஷாக்கா போயிடுத்து. இது வம்பா போச்சு, நாம பாட்டுக்கு வீட்டுல இருந்து அவளை கூப்பிட்டுட்டு நீ கைங்கரியம் பண்ணணும், பண்ணலைன்னா உனக்கு பாபம் வரும்லாம் வேற ஒரு பயமுறுத்துறாரு அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிட்டார். உடனே என்ன சொன்னார், எனக்கு இது மாதிரிலாம் சொன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கோ, நான் யோஜனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா பாபம் உபன்லாம் பயமுறுத்துனா பயம்தானே இருக்கும் யாருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவரும் சொன்னார், தாராளமா டைம் எடுத்துங்க, யோஜனை பண்ணி நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். இவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த லக்ஷ்மிகாந்த சர்மாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனால ஒரே குழப்பம், யோஜனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, ஒரே புகலிடம் பெரியவாதான். அதனால பெரியவாளுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்போம், பெரியவா என்ன சொல்றாளோ அதுபடி நாம நடக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்துல என்ன பண்ணார், பெரியவா இப்ப இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தா மடத்து மேனேஜருக்கு போன் பண்ணினார். போன் பண்ணி கும்பகோணத்துல மாதிரி சேரிட்டிஸ்ல அப்பா குட்டிய சேரிட்டிஸ்ல என்ன இருக்கு சொல்ற, ட்ரஸ்டியா இருந்து கைங்கரியம் பண்ண சொல்ற, அப்படி நான் பண்ணலைன்னா அது சரியா நடக்காத பாவம் என்ன வந்து சேரலாம் சொல்ற. அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லி அவர் சொல்ற, எனக்கு அதை ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாமான்னு புரியல, ஏத்துக்கிறது சரியா ஏத்துக்காத இருக்கிறது சரியான்னு புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, பெரியவா காதுல போடுங்க, பெரியவா என்ன உத்தரவு பண்றாளோ அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உடனே அவர் மடத்து மேனேஜர்னு சொன்னார், நானே பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அவனுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பெரியவாள்கிட்ட சொல்லி அவர் திருப்பி பதில் சொன்னார். என்னன்னா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஏத்துக்க சொல்லுன்னு உத்தரவு ஆயிடுத்துன்னு. இப்படி பெரியவா சொல்லிட்டான்னு லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து. எப்போ பெரியவாளே குரு ஆக்ஞம் வந்துடுத்தோ அது தானே சரியாதான் இருக்கும், நல்லா நடக்கும் அப்படிங்கிறது. உடனே 2 நாள் கழிச்சு இந்த சப்ஜெக்ட் போய் சொன்னேன், நான் தயாரா இருக்கேன், சேர்ந்து அதுல பணி செய்யறேன்,
எங்க குருட்டேந்து உத்தரவு வந்துருத்து அப்படின்னா உடனே ஜட்ஜுக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க ட்ரஸ்டியா இருக்கணும். அந்த ட்ரஸ்ட்டுக்கு 3 பேரை ட்ரஸ்டியா நியமிச்சர். நீங்க வேத சம்பந்தமான வேத அபிவிருத்தியெல்லாம் நீங்க பார்த்துக்க வேண்டியது. மற்றபடி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தெல்லாம் அந்த 2 ட்ரஸ்டீஸும் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னா, இப்ப லட்சுமிகாந்த சர்மாவுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. 3 பேர் ட்ரஸ்டீஸா இருக்கா, அதுல 2 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட பார்த்துப்பா, இவர் ஒருத்தர் மட்டும் வேத அபிவிருத்திக்கான ஸ்கீம் என்னன்னோ என்ன காரியங்கள் பண்ணுமோ அதை இவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற. ஆனா இவர் ஒரு ஸ்கீம் போட்டு இத்த பண்ணும் அத்த பண்ணும்னு சொன்னா அந்த 2 பேரும் ஒத்துக்கணுமே. அந்த நிர்வாகத்துல இருக்கிறவா 2 பேரும் சேர்ந்துன்னு ஒத்துண்டு அதுக்குண்டான காசு பணங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாதான் இவரால் காரியங்களை செயல்படுத்த முடியும். பொதுவாவே இது மாதிரி சமயங்கள்ல கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். அதனால காரியங்கள் பண்ண முடியாத நின்னெல்லாம் போகலாம். இதெல்லாம் ஜட்ஜிட்ட சொன்னார். அவா 2 பேரும் சேர்ந்து நான் நினைச்சபடி பண்ண முடியாத ஏதான அதுக்கு தடை பண்ணினா நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜட்ஜி சிரிச்சுனே சொன்னா, எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்க இந்த வேத அபிவிருத்திக்காக நல்லத விஷயங்கள் எதை சொன்னாலும் அதை செயல்படுறதுக்கு அவளால ஒரு தடையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்த, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுமோ பண்றதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு. ஒரு ட்ரஸ்ட் இருந்து அதுல மூலதனமும் இருந்து பாடசாலையே நடக்காத இருந்த இடத்துல இந்த லட்சுமிகாந்த சர்மா என்ன பண்ணினார், ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 70 பேரை சேர்த்து பாடசாலையை ஆரம்பிச்சுட்டு, பெரிய ஒரு வேத பாடசாலை ஆரம்பிச்சுடுத்து அப்பா குட்டியர் சேரிட்டிஸ்ல. யோஜனை பண்ணி பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஃபங்க்ஷனே ஆகாத இருந்த ஒரு பாடசாலையில 70 பேருக்கு மேல சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒரு திவ்ய சங்கல்பம். அந்த ஜட்ஜு சொன்னாரோ இல்லையோ, உங்களை நான் கூப்பிட்டு இதை பண்ண சொல்றேன்னா அதுக்கு ஏதோ இறைவனோட ஆணை அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் அது சத்தியம் அப்படிங்கிறாப்புல தெரியறது. ஆரம்பிச்சு நடந்தது. இப்படியே இந்த பாடசாலை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதே இதுக்கப்புறம் இந்த ஜட்ஜுக்கும் லட்சுமிகாந்த சர்மாக்கும் ஒரு அந்யோன்யம் வந்துடுத்து. ஒருத்தருக்குள்ள இந்த உறவு பலப்பட்டு போயிடுத்து. அப்பப்போ அடிக்கடி சந்திக்கிறது இது மாதிரிலாம் நடந்திருந்தது. அப்படி ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னார், இப்ப பாடசாலை நீங்க நடத்துறேன், வேதம்லாம் சொல்லி கொடுக்குறீள் உங்க மதத்துல உங்க குழந்தைகளுக்கு, இந்த வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா அவளுக்கு? இந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதானும் உங்க சாஸ்திரத்துல ஏதானும் சிஸ்டம் இருக்கா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த ஜட்ஜும் சொன்னார், இப்போ ஒரு குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாம் மதத்தை எடுத்துட்டாக்க, அந்த இஸ்லாம் மதத்துக்கு என்ன பண்றான்னா குரான் சொல்லி தரத்தையே அதோட அர்த்தத்தை எல்லாமும் சொல்லித்தரா. அது ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு, அரபிக் லாங்குவேஜ்ல இருக்கு. அதுல இருக்கிறது எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லாரும் அந்த மதத்தை சேர்ந்துவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட லாங்குவேஜ்ல மொழியில அதுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லணும். அது பாஷ்யம் அப்படிம்போம் நம்ம சனாதன மதத்துல. இப்ப வேதம் அப்படின்னா வேதத்துக்கு அர்த்தத்தை சொல்றது பாஷ்யம். வித்யாரண்யர் அப்படிங்கிற பெரிய மகான் அவர் பண்ணியிருக்கார் சாயன பாஷ்யம் அப்படின்னு. அதைத்தான் இந்த சப்ஜெக்ட் கேட்டார். அதனால இந்த வேதத்தை சொல்லி தெரியல, அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுனா அதோட பெருமை முழுக்க தெரியும். அதனால இந்த வேத அர்த்தத்தை சொல்லி தரத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அது வரைக்கும் வேத பாஷ்யத்துக்குன்னு ஏதோ அவ தனியா படிச்சிருந்திருப்பாளே வழி ஒரு காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு பாடசாலை மாதிரி பெருசா வச்சுன்னு பண்ணல இல்லைன்னு சொன்னார். அந்த ஜட்ஜே என்ன பண்ணினார், மாயவரத்துக்கு பக்கத்துல நீடூர்னு இருக்கு, அந்த நீடூர்ல அரபிக் காலேஜ்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த இஸ்லாம் மதத்துல அவளோட குரானுக்கு அர்த்தம் செலுத்துறது எல்லாம் நடக்கிறது. இதை அழிச்சுன்னு போய் காமிச்சார். இங்க பாருங்கோ இவ எப்படி பண்றா, அவ மதத்து வேதத்துக்கு அந்த அர்த்தத்தையும் எப்படி சொல்லித்தரா, இத மாதிரி உங்க வேதத்துக்கு பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டா நிஜமாவே லட்சுமிகாந்த சர்மாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன இந்த ஜட்ஜுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காரு அப்படின்ட்டு. இதை பண்ணினா வாஸ்தவம் தான், ஆனா பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. இந்த ஜட்ஜு கேட்டது லட்சுமிகாந்த சர்மாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த ஜட்ஜு கூப்பிட்டு இவரை இது மாதிரி நீங்க ட்ரஸ்டியா இருந்து இந்த பாடசாலை நடத்தணும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு சில நாட்களுக்கு முன்னால இளையாத்தங்குடியில போய் பெரியவாளை தரிசனம் பண்ணார். பெரியவாளை தரிசனம் பண்றது பெரியவா சாதாரணமா கேட்டா, நான் ஒண்ணு சொன்னா செய்வியா அப்படின்னு. என்ன சொல்றாளோ செய்யறேன் அப்படின்னா. நீ ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னா. லட்சுமிகாந்த சர்மாட்ட பெரியவா கேட்கிறா, எப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இளையாத்தங்குடியில இருக்கு. நான் சொன்னா நீ ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னா.
அவர் உடனே நான் ஆரம்பிக்கிறது என்ன, பெரியவா சொன்னாக்க உத்தரவு பண்ணா ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னா. அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க நீ அப்படின்னா. பெரியவாளே தான் கேட்கிறா. நான் சொன்னா நீ ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியான்னு. அவர் உடனே லட்சுமிகாந்த சர்மா பெரியவா சொல்லிட்டா உத்தரவு பண்ணிட்டா ஆரம்பிச்சுடலாம் பண்ணிடலாங்கிறார். உடனே பெரியவாளே கேட்கிறா நீ அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னா. அவர் சொன்னார், எனக்கு இது தெரியாது, பணம் என்கிட்ட இல்ல, இப்போ இருந்தா கூட பெரியவா ஒண்ணு வேத பாஷ்ய காலேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உத்தரவு பண்ணிட்டாள்னா, அனுகிரகம் பண்ணிட்டாள்னா, நான் எங்கேயானும் போய் சம்பாதிச்சுன்னு வந்து யார்ட்டையானும் கேட்டு யாச்சகம் பண்ணி இந்த காலேஜ் ஆரம்பிச்சு நடத்திவிடலாம், வேத பாஷ்ய காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, காலம் வரத்தே நான் சொல்றேன், போயிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டா. இப்போ இந்த சப்ஜெக்ட் இத கேட்டோன்னு உங்களுக்கு வேதார்த்தம் சொல்லி தரத்துக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்க, அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டோன்னு பெரியவா அப்ப சொன்னது ஞாபகம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன பெரியவாளுக்கு தீர்க்க திருஷ்டி, என்னவோ பின்னால யாரையோ பார்க்க போறோம், யாரோ வந்து எதுக்கோ கேட்க போற தூண்ட போறோங்கிறதுக்கு பெரியவா எப்படி முன்னாலேயே இதை டாபிக்கை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பெரியவா அப்ப சொன்னதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் லிங்க் புரிஞ்சு கொடுத்து உடனே அவர் சப்ஜெக்ட் சொன்னார், நான் எங்க ஆச்சாரியாள்கிட்ட பெரியவாள்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு. பெரியவாள்கிட்ட போய் கேட்டார். பெரியவாளுக்கு பரம சந்தோஷம். ஆரம்பி அப்படின்னா, வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பி அப்படின்னா. அப்ப பெரியவா சொல்றா, நான் அந்த வேதத்துக்கும் வேதத்தை வளர்க்கறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் எத்தனையோ சொல்றேன். எல்லாரும் இந்து மதத்துல அத்தனை பேர் இருக்கீள், எல்லாரும் பக்தாங்கிற மடத்து பக்தாங்கிற என்கிட்ட பக்திங்கிற இவ எல்லாரும் நான் சொல்றத கேட்கிறாளோ இல்லையோ, நான் எல்லாத்தையும் சொல்லியுமே பல பேர் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் நான் அந்த ஜட்ஜை பார்த்தது கூட இல்லை, அவர் என்ன பார்த்தது கூட இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னது கூட இல்லை, அவர் என்கிட்ட பேசினது கூட இல்லை. ஆனா எனக்கு பிடிச்சது அத்தனையும் நான் சொன்னது எத்தனையும் அவர் செஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னு அவரை ரொம்ப பாராட்டினா. அவசியம் ஆரம்பினா. ஆனா சர்மா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார், இந்த இனாகிரேஷனுக்கு பெரியவா தான், ஏன்னா இது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம், இதை வந்து பெரியவா தான் இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. இதை வந்து இந்த ஜட்ஜிட்ட சொன்னோன்னு ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டா. பெரியவாள்கிட்ட கேட்டு 1963 டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு கும்பகோணத்துல இந்த வேத பாஷ்ய காலேஜ ஆரம்பிக்கிறது அப்படின்னு தீர்மானம் வச்சு, அதுக்காக தான் பெரியவா திருடமருதூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு வரா. டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால என்ன பண்ணினா, அந்த சப்ஜெக்ட் கேட்டர், உங்க பெரியவாளை நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு. லட்சுமிகாந்த சர்மா சொன்னார், நான் பெரியவாள்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன், அவ வந்து உத்தரவு கொடுத்தா வந்து பார்க்கலாம் அப்படின்னு. பெரியவா அப்போ கல்யாணபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, வேப்பத்தூருக்கு பக்கத்துல. பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், இந்த ஜட்ஜு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. பெரியவாளே ரொம்ப சந்தோஷம், அழிச்சுடுவா அப்படின்னு விட்டா. இவர் அழிச்சுன்னு போனா அன்னைக்கு மகா பிரளயமா கொட்டின்னு இருக்கு மழை. அந்த மழையில தான் கார்ல இந்த ஜட்ஜ் அழிச்சுன்னு லட்சுமிகாந்த சர்மா போறார். பெரியவா வித்வான்களோட எல்லாரும் பக்தாளோட பேசின்னு இருக்கா. இவர் லட்சுமிகாந்த சர்மா என்ன பண்ண, இந்த ஜட்ஜ கார்லயே உட்காத்தி வச்சுட்டு இவர் பெரியவாள்கிட்ட போய் சொன்ன, ஜட்ஜ் வந்திருக்கான்னு. பெரியவா உடனே பக்கத்துல ஒரு வீட்டை காமிச்சு, அங்க அழிச்சுன்னு போய் இவர் உட்காத்தி வை, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டா. இவர் அங்க போய் உட்காத்தி வைக்க பெரியவா மழையில நினைஞ்சுன்னு குடுகுடுன்னு தானே வந்துட்டா. வந்து அந்த ஜட்ஜை பாக்குறா முதல்ல. அவர் கையை கும்பிட்டு நின்றுட்டே இருந்தார். பெரியவா என்ன பண்ணா, அவளை உறவுகாராளை பத்தி இவாளை பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த ஜட்ஜுக்கு ஆச்சரியமா இருந்தது, நாமளே இப்பதான் முதல்ல பாக்குறோம், என்னடான்னு நம்ம பூர்வோத்தரத்தெல்லாம் பெரியவா பேசுறாளே கேட்கிறாளேன்னு. கண்ணால தாரதாரையே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அவர்கிட்ட பெரியவா என்ன பண்ணினா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர்கிட்ட பதிலாம் வேண்டு ஒரு பட்டு சால்வையெல்லாம் கொடுத்தா, பிரசாதத்தை கொடுத்தா, எல்லாம் பண்ணி நல்ல காரியம் பண்ணிட்டு க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினா இவ 2 பேரையும் அனுப்பிச்சுட்டா. இந்த லட்சுமிகாந்த சர்மாவும் ஜட்ஜும் போயிருக்கார். இந்த வேத பாஷ்ய காலேஜை பத்தி இதை பத்தியே ஒண்ணுமே பேசல. அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளோட பூர்வோத்தரத்தை விசாரிச்சு குடும்பத்தில் அவர்த்த விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டா. வந்துதான் இப்போ டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி கும்பகோணத்துல ஏற்பாடாயிருக்கு. அந்த ஏற்பாடுல பார்த்தா 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடியிருந்தா. டவுன் ஹை ஸ்கூல்ல தான் நடந்தது. அந்த ஜட்ஜு வந்திருக்கார், அந்த சப்ஜட்ஜு, அவருக்கு மேல ஜட்ஜு இருப்பல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவர் நரசிம்மன் அப்படின்னு எல்லாரும் வந்திருக்கா. பெரியவாளும் வந்துட்டா. 5000 பேர் கூடியிருக்கா. பெரியவா என்ன, இந்த லட்சுமிகாந்த சர்மா அந்த வரவேற்பு பத்திரத்தை சம்ஸ்கிருதத்துல வாசிச்சு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினு. உடனே பெரியவா சொன்னா, நீ அந்த ஜட்ஜு யாருன்னு இவாளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, அவரோட ஜாதியை சொல்லுன்னா. லட்சுமிகாந்த சர்மா தூக்கி ஏற்பட்டு, இத்தனா பெரிய சபையில ஒருத்தரை எப்படி ஜாதி எல்லாம் குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னு. அவருக்கு பெரியவாளோ உத்தரவு பண்றா, இவருக்கு எப்படி சொல்றதுன்னு எம்பராசிங்கா இருக்கு, தர்ம சங்கடமா இருக்கு.
பெரியவாளே அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த சப்ஜெக்ட பத்தி ஏதோ 1-2 வார்த்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே பெரியவா அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஜனத்தை சொல்லும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு தயங்கினா பெரியவாளே சொன்னா அவரோட ஜாதியை சொல்லி இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் அபூர்வமா பொழிஞ்சா வேதத்தை பத்தியும் சாஸ்திரத்தை பத்தியும் அதோட பாஷ்யத்தை பத்தியும் எல்லாம் பண்ணி, இப்படி நான் சொல்லாதையே என்னை பார்க்காதே இவர் எனக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு பெரிய தர்மத்தை பண்ணியிருக்கார் அப்படின்லாம் அவரை சொல்லி இந்த காலேஜை ஆரம்பிச்சு வச்சா. எப்பொழுதுமே இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு எல்லாம் உலகத்துல மனுஷான்னு இருப்பாள். அது மாதிரி சில பேர்லாம் சேர்ந்துன்னு என்ன பண்ணிட்டா, இந்த ஜட்ஜை பத்தியும் இந்த லட்சுமிகாந்த சர்மா பத்தியும் எல்லாரும் அந்த ஜட்ஜோட மேல் அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்குலாம் எழுதி போட்டுட்டா, மொட்டை கடிதாசெல்லாம் எழுதி போட்டு இத்த பண்றா மிஸ்யூஸ் பண்றா அந்த சேரிட்டிஸ் அதெல்லாம் மாதிரி எழுதி போட்டுட்டா. இதனால கேஸுகிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. இது லட்சுமிகாந்த சர்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நாம பாட்டுக்கு சும்மா அந்த ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு போக அவரும் நல்லதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி கேஸ் எல்லாம் வந்துடுத்தேன்னு. அப்ப அந்த ஜட்ஜு சொன்ன, நீங்க ஏன் கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், தர்மம் சத்தியமும் ஜெயிக்கும் எப்பொழுதும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. பெரியவாள்கிட்ட போய் சொன்னா பெரியவா என்ன பண்ணினா ஒரு சந்திரமௌலீஸ்வர் பிரசாதத்தை கொடுத்து அம்பாள் பாதத்திலேருந்து ஒரு மகிழம்பு மாலையும் எடுத்து கொடுத்து லட்சுமிகாந்த சர்மாட்ட கொடுத்து, ஒன்னையும் அந்த ஜட்ஜையும் ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்தா. இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறதே அவர் என்ன நினைச்சுட்டு, இப்படி பெரியவாளோட வாக்கும் இந்த பிரசாதமே போறோம் நம்மளை காப்பாத்துறதுக்கு பெரிய அரணா இருக்கும் கவச்சமா இருக்கும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல, பெரியவா உடனே சிரிச்சுட்டு, இதுக்கு மேல கவச்சமே உனக்கு போடுறேன் அப்படின்ட்டு தான் கழுத்துல போட்டு இந்த மகிழம்பு மாலையும் தூக்கி லட்சுமிகாந்த சர்மாவுக்கு தூக்கி போட்டு காப்பாத்தினா. இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னு, இந்த போட்ட கேஸ் எல்லாம் வித்ரா எடுத்து எல்லாம் தோத்து போயிடுத்து. வேடிக்கை என்னன்னு, இப்படி கேஸ் போட்டது போக இப்படி சப்ஜெக்டா இருந்தவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா ப்ரமோஷனே கிடைச்சிடுத்தோ அவருக்கு. இதுதான் பெரியவா பண்ணின அனுகிரகம். அப்புறம் பல நாட்களுக்கு அந்த ஜட்ஜி சொல்லிட்டு, பத்தேடா பெரியவா அனுகிரகத்தை பத்தேடா, சத்தியம் எப்படி ஜெயிக்கிறது பாருங்க அப்படின்னு. அதனால எந்த காரியத்தையும் நம்ம மனசு தளரப்படாது. நாம பண்றது தர்ம நியாயமா இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டே போனோம், ஈஸ்வரனுக்கும் பின்னாலேயே வரும். இப்படி எல்லாம் இருந்தவர் அந்த ஜட்ஜு. இந்த ஜட்ஜோட பல தரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். ஒரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு இந்த ஜட்ஜ் இல்லாத போறதே லட்சுமிகாந்த சர்மா பெரியவாள்கிட்ட ஒரு குறைய சொன்னார். ஜட்ஜி பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கார், பல தரம் வந்திருக்காரு, ஆனா ஒரு தரம் கூட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினது இல்ல, எனக்கு அது ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அவர் எனக்கு நமஸ்காரம் பண்ணாதனாலதான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன நமஸ்காரம் பண்ணலேன்னா ஈஸ்வரனுக்கு பிரீத்தியா, ஏன் இப்படி பெரியவா சொல்றான்னா, காரணம் இப்படி இருந்த இந்த ஜட்ஜி வேதத்துக்கும் வேத பாஷ்யத்துக்கும் இவ்வளவு பெரிய காலேஜ் வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் ஒரு இஸ்லாமிய ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படின்னு அவரோட பேர். அவரோட மதத்து சம்பிரதாயப்படி ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் வணக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை வணங்கல. அதுதான் பெரியவா சொல்ற, அவர் மதத்து சம்பிரதாயப்படி எனக்கு நமஸ்காரம் இல்லை, அதனாலதான் நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இதுதான் பெரியவாளோட குணம். எந்த மதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றா அப்படிங்கிறதுலாம் தெரியுது. இந்த இனாகிரேஷன் வேதபாஷ்ய காலேஜுக்காக தான் பெரியவா வந்தா. அப்படி வந்த பெரியவா இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம்.